கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கேட்கறதுக்கு தீவிரமாய் இருக்க வேண்டுமா. பாடமோ சுவிசேஷமோ எந்த ஒரு நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு தீவிரமாய் அதாவது ஆர்வமாய் இருக்க வேண்டும். சிலர் கேட்காமல் விளையாட்டு புத்தியாயும் சிலர் அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் மந்தமாகவும் இருப்பார்கள். சிலர் இவன் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்று திமிராக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடாது. பிறகு பேசுகிறதுக்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு முன் இதை பேசலாமா, இந்த விஷயத்தை பேசினால் நல்லதா கெட்டதா, இதை பேசினால் சண்டை வருமா, குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வருமா என்று எல்லாம் யோசிக்கணும். யோசித்து நல்ல விஷயமாக இருந்தால் மட்டுமே பேச வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் கேட்கறதுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளே பேசுங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீணான வார்த்தைகளும் கட்டுக்கதைகளும் கெட்ட வார்த்தைகளும் சாபமும் வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிறகு கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும். சிலர் அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் கோபத்தில் ஒரு நிமிஷத்தில் ஏதேதோ செய்து விடுவார்கள். திட்டுவதோ கெட்ட வார்த்தை பேசுவதோ சபிப்பதோ ஏன் அடிப்பார்கள். சிலர் கொலையும் செய்து விடுவார்கள். பிறகு புலம்பி அழுவார்கள், ஏன் இப்படி செய்துவிட்டோம் என்று. அதற்கு தான் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாம் வேத வசனம் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது கேட்குறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க கடவர்கள் என்று. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்படியாக நம்ம தீர யோசித்து பேசணும். சரிங்களா? தேங்க்யூ.